श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। 45 ரெண்டாவது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். நனோ பூமியாதிகம் மா பூத் பரமான் வந்தநாசதः கதம் தே வேயதோ சத்வம் புத்திமாரோ கதீதி சேத் சதேவ சௌமிய இதகும் அக்ரே ஆசீத். அதனுடைய விளக்கத்தை நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அசத்தேவ பூர்வபக்ஷியோட வாதம் அங்கேயே சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே சதேவ இதகும் அக்ரே ஆசித்துன்னா பூர்வபக்ஷி அங்கேயே என்ன சொல்வாரு, அசத்தேவ இதகும் அக்ரே ஆசித்து. அடுத்தது ஏக்கமேவ அத்விதீயம். யாரு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது பிரம்ம தத்துவம் சத்து ஏக்கமேவ அத்விதீயம். அவங்க என்ன சொல்றாங்க, சூன்யம் ஏக ஏவ அத்விதீயம். இது அங்கேயே வந்த நெகேஷன். அதைத்தான் வித்யாரண்ய முனி இங்க எடுத்து வச்சாரு. அதாவது சூன்யம் ஆசீத்து அப்படிங்கறது அவங்க சத்து ஆசீத்து கிடையாது, சூன்யம் ஆசீத்து அப்படிங்கிற வாதத்தை தான் எடுத்து வச்சு இப்ப சூன்யவாதியினுடைய நெகேஷன் இந்த ஸ்லோகத்தோட பிரம்ம தத்துவத்துக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து டெபினிஷன் கொடுக்கறதோட சூன்யவாதி வாதம் முடியுது. அடுத்தது தார்க்கிகா நியாய அவங்க தார்க்கிகாவுடைய வாதம் வருது. சூன்யவாதம் இதோட முடியுது. அவங்களுடைய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு நியாயவாதி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த இந்த ஸ்லோகத்தோட மீனிங் போக முடியும். தர்க்கம், அவங்க தர்க்கம்னு சொல்லுவோம், தார்க்கிகான்னு சொல்லுவோம், நியாயம்னு சொல்லுவோம், எல்லாம் ஒண்ணுதான். எப்படி சூன்யவாதிங்கிற மாதிரி இது நியாயவாதி, தார்க்கிகாஸ், தர்க்க மதம் அப்படிங்கிறது அவங்களுடையது என்னன்னா, இப்ப அத்வைதத்தை பொறுத்து வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணு நித்தியம் பிரம்ம தத்துவம். எப்பவுமே பிரம்ம தத்துவம் அப்படிங்கும் போது சத்துன்னு சொல்றோம், பூமான்னு சொல்றோம், எல்லாம் அதுதான். இப்போ அந்த சத்துனா என்ன அப்படின்னா, நமக்கு சத்து பிரம்மம்னு சொன்னோன்ன எப்பவுமே ஒரு 5 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நான் அது ஒரு வகுப்பு தொடங்கும் போது இதை நம்ம தியானமா பண்ணிட்டு கூட வகுப்பு ஆரம்பிக்கலாம். ஏன்னா பிரம்ம தத்துவம்னு என்ன, it is not a part, product or a property of any object. It is an independent entity. It lends its independent இதனோட இருப்புக்கு எதையும் சார்ந்து இல்ல. It is independent entity. It lends its existence to all in the world. ஜகத். It is not, third point, it is not limited by any boundary, any object. நாலாவது, it continue to exist after layam. Before சிருஷ்டி இருந்தது, சிருஷ்டி எப்போ இருக்குது, it continue to exist after layam. அஞ்சாவது, it is இந்திரிய அகோச்சரம். நம்மளுடைய இந்திரியங்களுக்கு அது சிக்காதது. இந்த 5 பாயிண்ட் தான் பிரம்மத்துக்கு உண்டான டெபினிஷன். திருப்பி சொல்றேன், இட் இஸ் நாட் அ பார்ட். இப்ப இந்த செல்போன் இருக்கிறது அப்படின்னா அது இருக்கிறதுங்கிறது இதனுடைய பார்ட்டோ இதனுடைய ப்ராடக்டோ இதனுடைய ப்ராப்பர்ட்டியோ அல்ல. நாம சொல்ற இருப்புங்கிறத இருக்கிறதுங்கிற நம்ம யூஸ் பண்றோம். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. அது எதையும் சார்ந்து இல்லாமல் இட் லென்ஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டு ஆல் த கிரியேஷன். அப்புறம் இட் இஸ் நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ் டைம் வஸ்து. அப்புறம் இட் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் ஆஃப்டர் த லயம். பிஃபோர் சிருஷ்டி, during சிருஷ்டி, ஆஃப்டர் சிருஷ்டி it continues to exist. ஆனா it is இந்திரிய அகோச்சரம். நம்மளுடைய இந்திரிய பர்செப்ஷனுக்கு கிடைக்காது. இந்த தத்துவம் தான் வேதாந்தத்துல இறைவனை பற்றி சொல்ற பிரம்ம தத்துவத்தை பற்றி விளக்கம். இது புரிந்து கொள்ளாத போது, சரியான புரிதல் இல்லாத போதுதான் என்ன வருது, சூன்யவாதம்.
நியாயவாதம் இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்றேன். இருக்கிறத இருக்கிற மாதிரி புரியாத போது அவங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதைத்தான் வேதம் சொல்லுதுன்னு ட்ரை பண்ணா வேதாந்தம் சொல்லுதுங்கிறத முயற்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இத சரியா புரிந்துக்காதவங்க எல்லாருமே வேற மதம் தான், அந்நிய மதம். அதுல நம்ம யார பார்த்தோம்? சூன்யவாதிய பார்த்தோம். அவனை பொறுத்த வரைக்கும் சத்து எதுவுமே கிடையாது, அதுதான் சத்து. சத்து அப்படிங்கறது என்னன்னா ஒண்ணுமே இல்லாத சத்து. ஏன்னா இந்திரிய அகோச்சரம் போது இந்திரிய கண்ணுக்கே சிக்காதது அது இல்லாததுங்கிறது சூன்யவாதி. இப்ப அவங்கள நெகேட் பண்ணியாச்சு. இப்ப எப்படி நெகேட் பண்ணோம்? எப்படி அசத்து ஆசிட் இல்லாததுங்கிறது என்ன பண்ண முடியாது, ஒண்ணு இருக்க முடியாதுங்கிறத சொல்லி அவங்கள நெகேட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது யாரு சொன்ன? தார்க்கிகாஸ், நியாயமதம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் சத்து பிரம்மம் மட்டும்தான் நித்தியம். ஆனா இவங்க அது கூட சிலதை ஆட் பண்ணிக்குவாங்க. எது? பிரம்மம் நித்தியம், ஓகே நாங்க ஒத்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆகாசம் நித்தியம்ங்கிற கேஸ் இவங்க. ஆகாசம் நித்தியம். 5 பூதங்கள்ல ஆகாசம் மட்டும் நித்தியம். அடுத்து வர்ற இதெல்லாம் இருக்குங்களா, வாயு, அக்னி, ஆபகா, பிருத்திவி, அதெல்லாம் அனித்தியம். நீ சொல்ற மாதிரி நாங்க ஒத்திக்கிறோம். ஆனா மித்தியாங்கிற வேர்டு இவங்க வாயில யார் வாயிலும் வராது. அந்த மித்தியாங்கிற கான்செப்ட புரியாதனாலதான் சூன்யவாதி உருவாகிக்கிறாரு. மித்தியாங்கிற கான்செப்ட புரியாததுனாலதான் யாரு இப்ப உருவாகி இருக்கிறது? நியாயமதம், தார்க்கிகாஸ். அந்த மித்தியாங்கிற கான்செப்ட் இல்ல. அதனால அவங்க என்ன தெரியும்? ஒண்ணு இருக்கு இல்லைன்னா இல்ல. இந்த கான்செப்ட் விட்டு அவங்களால மித்தியா கான்செப்டுக்குள்ள வராதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க? ஆகாசம்ங்கிறது என்ன கிடையாது, அது எப்பவுமே இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளதான் நடைபெறுதுங்கிறது மெயின் இவங்களுடைய வாதம். மத்த பூதங்கள்ல நீ சொல்ற மாதிரி நாங்க என்ன ஏத்துக்கிறோம்? மித்தியான்னு ஏத்துக்க மாட்டாங்க, அசத்து. மித்தியாங்கிறது அவங்களுக்கு கான்செப்டே கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் இவங்களுக்குள்ள இந்த ப்ராப்ளம்னா மித்தியா கான்செப்ட் கிடையாது. அப்ப என்ன சொல்லியானோம்? ஒன்னா சத்துன்னு சொல்லணும், இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா என்ன சொல்லியானோம்? இல்லைன்னு சொல்லியானோம், அவ்வளவுதான். அப்ப ஆகாசம் இவங்க என்ன பண்ண முடியல இவனால? ஆகாசம் மட்டும் இருக்குன்னு எடுத்துக்கலாம், மத்ததெல்லாம் வேணா நீ என்ன பண்ணு. ஏன் அவங்க சொல்றாங்க? அது எந்த கான்செப்ட்ல அவங்க சொல்றாங்க நித்திய வஸ்து? எது? ஆகாசம் நித்திய வஸ்து அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க என்ன தெரியுங்களா சொல்றாங்க? இப்போ நீங்க காற்றுன்னு எடுங்க, அதுல என்ன இருக்கு? அணு இருக்கா? அணு. அணுன்னு எனக்கு செல், அணு. காற்றுக்கு என்ன இருக்கு? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் என்ன சொல்றோம் இல்லைங்க, 2 ஆக்சிஜன் ஒரு ஹைட், இதெல்லாம் சேர்ந்தாதான். சோ அங்க அணுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நீர் எடுங்க, H2O, அணு இருக்கு. நீங்க அக்னி எடுங்க, அங்க என்ன இருக்குது? ஹீலியம் எரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் எல்லாம் தான் நெருப்பே, அங்கேயும் அணு இருக்கு. பூமி எடுத்தா சொல்லவே வேண்டாம், கண்ணுக்கு முன்னாலே தெரியுது. இன்னைக்கு மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா அணு. சோ இதெல்லாம் அணு. அவங்க பரமாணு தான் நித்தியம் அவங்களை பொறுத்த வரைக்கும். சோ இது எல்லாம் பரமாணுவா இருக்கிறதுனால இது வேறொரு பொருள் இல்ல, பரமாணு, பரம அணுதான் என்னவா இருக்குது? ஆகாசமா, சாரி, வாயுவா இருக்குது. அந்த அணுதான் இதா இருக்குது, நெருப்பா இருக்குது. பஞ்ச பூதங்கள்ல 4 பூதங்கள் பரமா அணுவுல போய் ஒடுங்குது. சோ அதெல்லாம் உண்மையில கிடையாது. உண்மையில் சத்தியமா இருக்கிறது எது அவங்களை பொறுத்த வரைக்கும்? பரம அணு. அது அந்த அணுதான் சத்தியம். இதெல்லாம் அதெல்லாம் ஒன்ன புட்டுகதர் ஆகும்போது, அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் புட்டுகதர் ஆகும்போது என்னவாச்சு? சில அணுக்கள் ஒண்ணு கூடும்போது அது வாயுவா இருக்குது, சில அணுக்கள் ஒண்ணு கூடும்போது அது அக்னியா இருக்குது, சில அணுக்கள் ஒண்ணு கூடும்போது அது நீரா இருக்குது, சில அணுக்கள் உள்ள கூடும்போது அது பூமி ஆயிருது. அதனால நாங்க அதெல்லாம் ஒத்துக்கிறோம். அதெல்லாம் ஆனா அது எல்லாம் எதுல ஒடுங்கிருது? பரம அணுவில் ஒடுக்கம், பரமாணு சத்தியம். அவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கான்செப்ட் என்னது? பரமாணு சத்தியம். இதெல்லாம் அதுக்குள்ள ஒடுங்கிறதுனால அதெல்லாம் இல்லை. கமிங் டு ஆகாசம், அங்க ஏது அணு? நம்மளுக்கே டவுட் வந்துடும் சொல்லும் போது. நமக்கு யார் ஆமா இல்ல? ஆகாசத்துக்கு ஏது அணு? நீங்க ஆகாசத்தை ஆட்டம் வச்சு பிரிக்க முடியுமா என்ன? நமக்கே அதான் அவங்க சொல்லும் போது நமக்கே இந்த புரிஞ்சு வச்சு கொஞ்சம் கேட்டான் தவாலா இருந்தா, ஆனா ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தானு தோன்ற அளவுக்கு கேட்பான். ஆகாசத்துக்கு ஏது அணு? சோ அது என்ன? அது எங்க வராது? இந்த அனித்தியத்துக்குள்ள வராது. அனித்தியம் தான், நித்தியம் அனித்தியம். அவன் ரெண்ட தவிர வேற எங்கேயும் போக தெரியாது அவனுக்கு. சோ இது ஆகாசம் நித்தியம், வேற வழி இல்ல. அங்க அணுவே கிடையாது. அணுவே இல்லாத போது அங்கே பரமா அணு இது, அது எங்க எதுவும் கிடையாது. அதனால ஆகாசம் என்னது? நித்தியம். இப்ப நாம என்ன பண்ணி ஆகணும்? அவனை பூர்வபக்ஷி. முதல்ல பூர்வபக்ஷி யாருக்கு? இவ்வளவு நேரம் வந்த பூர்வபக்ஷி
சூன்யவாதி. இப்ப வர பூர்வபக்ஷி யாரு? தார்க்கிகா. அவனோட என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் ஏன் அதை நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் மனநம்னு பேர், ஷார்ப்பனிங் அவர் பிரெயின். அவன் ஏன் அதை நினைக்கிறான், அவனுக்குள்ள அந்த பிரச்சனையெல்லாம் இப்ப சொன்ன பாத்தீங்களா? அதனால அவன் என்ன நினைத்துக்கிறான், அது ஒன்னா நித்தியம் இல்ல அனித்தியம். ஆகாசம் மட்டும் நான் நித்தியம் வச்சுக்கலாம், மத்ததுல என்ன வச்சுக்கலாம், அனித்தியம்னு வச்சுக்கலாம். அது ஓகே, எனக்கு செட் ஆயிடுச்சு. ஏன்னா என் புத்தி அதை ஏத்துக்குது. ஆமா, அவன் திருப்பி நம்மள கேட்கறான். ஏன்னா இது கொஸ்டின் ஆஃப் தார்க்கிகா. அவன் என்ன கேட்கறான் தெரியுங்களா? அட, இந்த ஆகாசம் ஒண்ணு இல்லைங்கிறத உன் புத்தி எப்படி ஏத்துக்குது? நம்மள கேக்குறான். ஆகாசம்னு ஒண்ணு இல்லைங்கிறையே, இது எப்படி உன்னால என்னோட இன்டெலெக்ட் இது எப்படி ஏத்துக்குது? இது இது இல்லாத தப்பான விஷயத்த நீ எப்படி ஏத்துக்கிற அப்படிங்கறத அவன், இந்த ஆகாசமே இல்லைங்கிறத எப்படி உன் புத்தி ஏத்துக்குச்சு? ஏன்னா நம்ம சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம் புத்தி இட்ஸ் ஓன் அப், இட்ஸ் நாலேஜ் ஷுட் பி ஓன் அப். சோ உன்னுடைய புத்தி எப்படி இது ஏத்துக்குச்சு அப்படிங்கறத அவனுடைய கேள்வி. அதுக்கு இப்ப நம்ம ஸ்லோகத்துல நனு மீனிங் கொடுக்குற எழுதிங்க. பியூட்டிஃபுல்லான மனநம், அதாவது நம்மளுடைய புத்தி சக்திய ஆச்சாரியர்கள் இதெல்லாம் இதுல கிடையாதுங்க. நீங்க சாந்தோக உபனிஷத் படிச்சீங்கன்னா அந்த ஒரு வாரம் வரும், நெகேட் பண்ணிட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். ஆனா அது பத்தாது அப்படிங்கறதுக்காக தான் வித்யாரண்ய முனி என்ன பண்ணி வச்சிருக்காரு, பஞ்சதசியில் அந்த ஏரியாவை எடுத்து சாந்தோக்கிய உபனிஷத் எடுத்து இதை இன்னும் கொஞ்சம் நீ மண்டை என்ன பண்ணு, ட்ரில் பண்றது. இது பேரு ட்ரில்லிங், எக்ஸசைசிங். நவ் வி ஆர் கிவிங் exercise to our, not to the mind, to the intellect. இப்ப 4 to 5 வரைக்கும் என்ன பண்ணோம், exercise to our body. இன்னைக்கு பண்ணது பிராணாயாமம், exercise to our பிராணன், exercise to our lungs. excellent class இன்னைக்கு. exercise to அப்படியே எனர்ஜி, ஃபுல்லா எனர்ஜி கிடைச்சது. அவ்வளோ டயர்டா இருந்தது, அவ்வளோ எனர்ஜி. அப்ப எக்ஸசைசிங் டு த லங்ஸ், பிராண சக்தி, லைஃப் ஃபோர்ஸ், அது எக்ஸசைஸ். மைண்ட் எக்ஸசைஸ் பண்றதா இது நற்குணங்கள், சமதமம் எதிலிருந்து விடுபடணுமோ அதெல்லாம் விடுபடுறது. இதெல்லாம் எக்ஸசைஸ் டு அவர் மைண்ட். திஸ் இஸ் எக்ஸசைஸ் டு அவர் இன்டெலெக்ட். எக்ஸசைஸ் டு அவர் இன்டெலெக்ட் இஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் இன்டெலெக்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறது எப்படிங்கிறதுங்கிறதா. அதுக்குதான் யார் வர பூர்வபக்ஷி சும்மா இவருக்கு வேற வேலை இல்லாம எல்லாம் எழுதி வைக்கல. நீ இந்த இடத்துல இன்டெலெக்டுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தா மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும், பிரம்மம் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த பாடி, ப்ராடக்ட் ஆஃப் த பாடி புரிஞ்சுக்கணும். இட்ஸ் சர்வ் வியாபி, இந்திரியா கோச்சர், இந்த மாதிரி சத்த நீ புரிஞ்சுக்கணும்னா யூ மஸ்ட் கிவ் எக்ஸசைஸ் டு யுவர் இன்டெலெக்ட், not to the mind, not to the body. ஆனா இது அப்ப எப்படித்தான் இருக்கும், இன்டெலெக்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறதுங்கிறது கஷ்டமா தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நாம தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதுதான் கரெக்ட் நாம போந்திருப்போம். அது மீறி ஒண்ணு சொல்லும் போது தான் நம்ம பூர்வபக்ஷினா ஏன் கஷ்டம். உண்மையில பூர்வபக்ஷி என்ஜாய் பண்றோம் அப்படின்னா விஞ்ஞானமய கோஷத்துல சூப்பரா உட்காந்துருக்குன்னு அர்த்தம். விஞ்ஞானமய கோஷத்துல இல்லாததுனால என்ன பண்ண முடியாது, ஐயோ பூர்வபக்ஷியா நான் படிக்கும்போது பார்த்துட்டு ஐயோ வந்துட்டாரா பூர்வபக்ஷி. அது கிளாஸ்ல யாராவது டவுட் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பேரே நனுன்றுவாங்க. அங்க கோயம்புத்தூர்ல ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா சில நனுன்னு கூப்பிட்டாங்க ஒருத்தரை. என்னடா அது நனு நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோமே, இவர் நனு, எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டா அவருக்கு பேர் நனுன்னு வச்சிட வேண்டியது. சும்மா ஒரு சைட் நோட் சொன்னேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது மேல பூர்வபக்ஷினாவே அப்படியே கடுப்பாயிரு. ஏன்னா அந்த இன்டெலெக்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறதுங்கிறது சத்துவகுண பிரதானமா இருக்கிறதுனால மட்டும்தான் முடியும். மத்தவங்கனால ஐயோ சாமி இந்த இடம் மட்டும் வேண்டாம், நான் அடுத்த கிளாஸ்க்கு வந்துக்கிறேன். That sattva is very important to எதுக்கு, to give exercise your intellect. Now we are giving exercise. ஏன்னா எதுக்கு படிக்கிறேன்னு தெரியணும். இந்த நனு ஓடிடக்கூடாது, அதுக்காக சொன்னேன். அப்போ அது பர்பஸ் தெரிஞ்சதுன்னா you will change the attitude. நம்மளுடைய இன்டெலெக்ட் நம்ம now we are giving exercise. ஸோ எப்படியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணுங்கிற அந்த ஆட்டிடியூட் வரும். அதுக்காக அந்த ஞானத்தை கொடுத்தேன். ஓகே, coming to the subject. நனு பூர்வபக்ஷி அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். வேணது அப்படி சொல்லுவாரு. நனுன்னா என்ன, கை தூக்குற. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் இஸ் நனு. எழுதிக்கோ, என்ன மீனிங் கேட்டா அவ்வளவுதான். அப்ஜெக்ஷன் என்ன நீ பாட்டு சொல்லிட்டு இருக்கிற பத்தியா, சத்தே வைத குமக்கிரியா சீத்து சோமிய. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் நனு பூமியாதிக்கம். என்ன சொல்றான் பூர்வபக்ஷி, யாரு பூர்வபக்ஷி தெரிஞ்சுக்கணும். யாரு சூன்யவாதி முடிஞ்சிருச்சு. இப்ப ஐயா தார்க்கிகா வந்துட்டாரு, அவருதான் பூர்வபக்ஷி. அவரை பொறுத்த வரைக்கும் ஆகாசம் நித்தியம், பரமாணுத நித்தியம்.
நானு பூமி ஆதிக்கம் பூமி ஆதின்னு என்ன பூமி ஆதி உங்களுக்கு வேர்டு தெரிஞ்சிடும் பூமி முதலிய அப்படின்னா அந்த நாளை மட்டும் எடுத்துக்கணும் பூமி அப்ப இங்கிருந்து வாயு அக்னி ஆபக பிருத்திவி அது ஆதி அவ சேர்த்துக்கிற அந்த நாளை மட்டும்தான் அந்த 4 பூமி முதலிய 4 வாயு அக்னி ஆபக பிருத்திவி அதெல்லாம் என்னது மா மா அபூத்து மா பூத்துன்னு படிச்சீங்கன்னா முடிஞ்சது மா அபூத்து அதெல்லாம் அசத்து ஒத்துக்கிறேன் பாருங்க மித்தியாங்கிற வேர்டே வராது மா பூத்துன்னு என்னது ஒன்னா அவனுக்கு என்ன தெரியும் சத்துன்னு தெரியும் இல்லைன்னா அசத்துன்னு தெரியும் இங்க கேட்ட பூனை இருக்க இல்லையா அவ்வளவுதான் ரெண்டை தவிர அடுத்த கான்செப்ட் மித்தியா தெரியும் அதான் என்ன சொல்றான் மா அபூத்து அது அசத்தா இருக்கட்டும் நான் ஏத்துக்கிறேன் என்னோட கான்செப்ட் உண்மது ஓகே அந்த இடத்துல அசத்து மா அபூத்து அது ஓகே பரமாணு அந்தக நாசத்தக ஏன் நான் என்னாலும் அசத்துன்னு ஒத்துக்கிறேன் பரமாணு அந்த அந்தக அல்லது அந்த நாசக இதெல்லாம் எங்க போய் முடியுது பரம அணுவுல போய் முடிஞ்சிருது அதனால இந்த நாளும் அனித்தியம் எங்க போய் முடியுது எல்லாம் பரமாணுவில் போய் முடிவடைகிறது பரமாணுவை இது அனைத்தும் அது பரமாணுவுக்குள் அனைத்தும் ஒடுங்குகிறது அதனால நான் என்ன சொல்றேன் இந்த நாளும் அசத்து யாது உனையாட்ட நானும் வந்துட்டேன் ஓகே ஆனா கதம்னா எப்படி தேனா தவ அப்படின்னா உன்னுடைய எப்படி உன்னுடைய புத்தி ஏத்துக்குதுன்னு கேக்குறான் கதம் எப்படி தவனா தே மீன்ஸ் தவ உன்னுடைய வியத்தக அசத்துவம் வியத்தகன ஆகாசம் ஆகாசம் அசத்துவம் அசத்துனா இல்லைன்னு உன்னுடைய புத்தி ஆரோகய தீத்தி எப்படி உன் புத்தி இதை ஏத்துக்குது எப்படி உன் புத்தி இத புரிஞ்சுக்குது ஆகாசமே இல்லைங்கிறத உன் புத்தி எப்படி புரிஞ்சுக்குது கதம் தே உன்னுடைய புத்தி வியத்தக அசத்துவத்தை கதம் ஆரோக தீத்தி உன்னுடைய புத்தி எத வியத்தக அசத்துவம் ஆகாசம் இல்லைங்கிறத உன்னோட தவற உன்னுடைய புத்தி ஆரோக்கியத்தை கதம் எப்படி ஏத்துக்கிற நீ இது எப்படி புரிஞ்சுக்கிற புத்தி எப்படி இதை ஏத்துக்குச்சு ஆகாசம் இல்லைன்னு எப்படி நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற அப்படியா நான் சொல்றேன் இரு எப்படி என் புத்தி ஏத்துக்குச்சுன்னு நான் சொல்றேன் இரு அப்படிங்கறது அழகா அடுத்த வித்யாரண்ய ஆரம்பிக்கிறாரு அடுத்த வித்யாரண்ய அவர் சொல்ற 41 அத்தியந்தம் இது வித்யாரண்ய முனி ஃபர்ஸ்ட் பூர்வபக்ஷியை தெரியணும் அது தார்க்கிகா பூர்வபக்ஷின்னு தெரியும் இப்ப யார் வர்றா வித்யாரண்யோட பதில் இதெல்லாம் அங்கங்க ஸ்லோகத்துல எழுதி வச்சுக்கணும் இது வித்யாரண்ய பதில் சொல்றாரு என்ன சொல்றாரு அத்தியந்தம் நிர்ஜகத் வ்யோம யதாத்தே புத்தி மாஸ்ரிதம் ததைவ சந்நிராகாசம் குதோ நாஸ்ரயத்தே மதிம் பியூட்டிஃபுல்லா சொல்றார் we are gifted to study வித்யாரண்யாஸ் டெக்ஸ்ட் நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு அடிக்கணுமே பதில் அதாவது என்ன சொல்றாரு தெரியுங்களா முதல்ல இந்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு நாம ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் இப்ப ஆகாசம் என்னடா கேக்குறாரு டேய் ஆகாசம்னா என்ன நீ அதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்க ஏன்னா என் புத்தி எப்படி புரிஞ்சுக்கிச்சு நீ கேக்குற இல்லையா ஆகாசமே அனித்தியம்னு சொல்றியே எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு கேக்குற இல்லையா இங்க வா ஆகாசம்னா என்ன இப்போ அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா இப்போ ஆகாசம்னா எப்படி அறிய முடியும் இப்ப 2 பொருள் இருக்கு 2 ஆப்ஜெக்ட் இருந்தா தான் நம்மளால ஆகாசத்தையே புரிந்து கொள்ள முடியும் எப்படி the distance between the 2 objects அப்படிதான் காமிக்க முடியும் நீ பாரு அப்படின்னா நீ ஆகாசத்தை பாரு உங்களுக்கு யாருக்கு தெரியுமா நான் தான் தெரிவேன் அப்ப உங்களை எங்க கொண்டு குவிக்கிறேன் the distance between the 2 objects பாரு distance between the 2 objects இடைவெளி வச்சுதான் ஆகாசத்தை நம்ம காமிக்க முடியும் ஆகாசத்தை புரிய வைக்கணும்னா ஏன்னா கண்ணுக்கு சிக்காது காதுக்கு சிக்காது மூக்குக்கு சிக்காது நாக்குக்கு சிக்காது தோலுக்கு சிக்காது பிரத்யக்ஷமா நம்மளால அத பிரமாணத்தை வச்சு நம்ம வச்சிருக்க பிரமாணத்தை வச்சு ஆனா எதனால புரிஞ்சுக்கிறோம் ஏங்க ஒண்ணு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால புரியலையே ஆனா எது மூலியமா புரிஞ்சுக்கிறோம்
சாட்சி பிரமாணம் மூலியமா தான் புரிஞ்சுக்கிற ஆகாசத்தை. பிரத்யட்சமா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாய் எதுலயும் சிக்க போகுது. ஆனா எனக்கு புரியுதே. டிஸ்டன்ஸ் எதையோ ஒண்ணு சொல்லி புரிய வச்சுட்டு எனக்கு புரிஞ்சுக்குதே. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 ஆப்ஜெக்ட் பாரு. இந்த 2 ஆப்ஜெக்ட் நடுவுல இருக்கிறத பாரு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஆப்ஜெக்ட் போது ஒரு வெற்றிடம். அந்த இடத்துல எங்க மனம் போய் நிக்குதே வெற்றிடம். அப்போ எப்படி நான் இதை புரிஞ்சுக்கிறேன்? கண்ணு காதலில எனக்கு ஞானம் ஏற்பட போறதில்ல. ஆனா எனக்கு புரிஞ்சுக்குதே. எப்படி நீ புரிஞ்சுக்கிற? சாட்சி பிரமாணம் பிரத்யக்ஷாரி. சாட்சி பிரத்யக்ஷம். எதன் மூலியமா நாம இதை புரிஞ்சுக்கிறோம்? இந்த ஞானம் எப்படி ஆகாஷ பத்திய ஞானம் எப்படி எனக்கு வருது? சாட்சி பிரத்யக்ஷம். இப்ப அதே மாதிரிதாங்க. சாட்சி பிரத்யக்ஷமா நீங்க எதை உணர்றீங்க? இப்ப மனதுல வெறுப்பு இருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியுது? மனதுல கோபம் இருக்கு. எப்படி தெரியுது? அவ்வளவுதான். சாட்சி பிரத்யக்ஷம். சாட்சி பிரத்யக்ஷம். மனமே நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். மனமே சப்ஜெக்ட் ஆகவும் மனமே ஆப்ஜெக்ட் ஆகும் நின்னு பார்க்கும். மனதுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. மனது எப்படி சில சமயம் நிற்கும்? ஆப்ஜெக்டா நிற்கும். மனமே சப்ஜெக்டா இருந்து புரிஞ்சுக்கும். அப்ப மனதில் ராகம் இருக்குங்கிறது இன்னும் மனதில் ராகம் இருக்கிறது என்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா இருக்கிற மனம் என்ன புரிஞ்சுக்கோ? அந்த சப்ஜெக்டா இருந்து மனம் செயல்படுவது என்ன சொல்லுவோம் நாம? சாட்சி பிரத்யக்ஷம். அதுக்கு அது பிரத்யக்ஷம் தானே. அது அந்த மனதுக்கு பிரத்யக்ஷம் தான் அது. ஏன்னா ஒரு மனது எப்படி செயல்படுது? ஆப்ஜெக்டா இருந்து கோவம் வந்துட்டு இருக்குது. இன்னொரு மனம் எப்படி இருக்குது? சப்ஜெக்டா இருந்து அது என்ன பண்ணுது? நம்ம மனதுல கோபம் இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சாட்சி பிரத்யக்ஷம். அவ்வளவுதான். கோபம் வருது. மனதில் இருக்கிற மாற்றங்களை, விருப்பு, வெறுப்பு, சந்தோஷம், அதே போல எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது எப்படி புரிஞ்சுக்கிறோம் முதல்ல இது தெரியணும். அப்பதான் ஆகாசத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த பூர்வபக்ஷி நான் விளக்க முடியும். எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்? ராகம், துவேஷம் மனதில் இருக்குன்னு. மனம் என்னவா செயல்படுது அங்க? சாட்சி பிரத்யக்ஷம். அப்ப எதை நான் பாக்குறேன்? மனதில் இருப்பதையே மனதால் பார்ப்பது. மனதில் இருப்பதையே மனதால் பார்ப்பது. அதுதான் சாட்சி பிரத்யக்ஷம். இப்ப இந்த லாவை எங்க கொண்டாந்து போடணும்? ஆகாசத்தின் எப்படி புரிஞ்சுக்கிற? சாட்சி பிரத்யக்ஷம். மனதில் தான் என்ன எட்டுது? எனக்கு கண்ணு காது மூலியமா ஆகாசத்தை பார்க்க முடியல. அப்ப எப்படி நான் அந்த ஆகாசத்தை புரிஞ்சுக்கிறேன்? சாட்சி பிரத்யக்ஷம். ஒரு மனம் புரிந்ததை இன்னொரு மனம் அறிந்து கொள்கிறது. அவ்வளவுதான். எனக்கு புரிஞ்சிருச்சுங்கிறது எப்படி தெரியுது? சப்ஜெக்டா இருக்கிற மனம் ஆப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுங்கிறத புரிஞ்சு. ஆகாசம்ங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சாட்சி பிரத்யக்ஷம். அது முதல்ல தெரியணும். மனதில் வருகிற எண்ணத்தை போல மனமே ஆப்ஜெக்டாக சப்ஜெக்டா இருந்து புரிந்து கொள்வதை போல் இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும்? அவனுக்கு ஏன் புரியலனா ஆகாசத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிற கான்செப்ட் அவனுக்கு தெரியல. அவங்க நிறைய இடத்துல லூப்போல் குழந்தைத்தனமா தான் இருக்கு. தார்க்கியாக்குடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா வெரி வெரி லோ லெவலா தான் இருக்கும். இப்ப நாம என்ன சொல்றோம்? அவன் என்ன நெகேட் பண்ணணும்? நீ எப்படி புத்தியில நீ ஏத்துக்கிற? ஆகாசம் இல்லைங்கிறத நீ எப்படி ஏத்துக்கிற அப்படிங்கிறத அவன் நெகேட் பண்றதுக்காக தான் வித்யாரண்யர் ஸ்லோகத்தை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். சோ எந்த ஒரு அதாவது ஆகாசம் நாம நல்லா கிளியரா புரிஞ்சுக்கலாம். இப்போ எந்த ஒரு தத்துவம் ஒரு பொருளுக்கு இடத்தை கொடுக்கிறதோ அந்த தத்துவம் ஆகாசம். இதெல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். டெஃபினிஷன் நோட்ல எழுதி வச்சாதான் ஞாபகம் வரும். காதல் இந்த காதல் கேட்டீங்க அந்த காதலே ஓடி போயிடும். ஏன்னா 4 கிளாஸ் தாண்டும் போது என்ன இடத்துல மறந்து போயிரும் இல்லையா மனம்? போகணும். அப்ப என்ன டெஃபினிஷன் ஃபார் ஆகாசம்? எந்த ஒரு தத்துவம் ஒரு பொருளுக்கு இடம் கொடுக்கிறதோ அதுதான் ஆகாசம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? சாட்சி பிரத்யக்ஷ மூலியமாக நான் தெரிந்து கொள்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பானை காமிப்போம். ஒரு பானையை காமிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஸ்பேஸ் இருக்கு, எம்டி இடம், வெற்றிடம் இருக்கிறது. நீ அந்த பானைக்குள்ள தண்ணி ஊத்துனீனா யார் அந்த தண்ணிய கொள்றது? பானையல்ல, அதுக்குள்ள இருக்கிற வெற்றிடம் தான் அந்த நீரை கொள்கிறது. அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பொருள் இல்லாத அப்ப மொத்தத்துல கமிங் டு கன்க்ளூஷன், ஒரு பொருள் இல்லாமல் ஆகாசத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். இந்த பொருள் எதுக்குள்ள இருக்குதோ அது ஆகாசம் சொல்லலாம். அல்லது 2 பொருளை காட்டி இந்த 2 பொருளுக்கு நடுவுல எது இருக்குதோ அதை வச்சு ஆகாசத்தை புரிய வைக்கலாம் இல்லைங்களா? இல்லைன்னா ஒரு பானையை காட்டி அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் நம்ம புரிய வைக்கலாம். மொத்தத்துல ஆகாசத்தை புரிந்து கொள்வதற்கு, சாட்சி பிரத்யட்சமாக புரிந்து கொள்வதற்கு we need objects. We need objects.
இவர் என்ன சொல்றாரு, இப்படித்தான் ஆகாசத்தை நாங்க புரிஞ்சு வச்சிருக்கோம். நீ என்ன தெரியுமா சொல்ற? அதாவது எதுவுமே இல்லாம ஒரு ஆகாசத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேங்கிற. இப்ப நான் தான் உன்னை கேட்கணும். ஏன்னா நீ என்ன சொல்லிட்ட? 4 பூதங்களும் இல்லாத ஒரு நிலைங்கிற. அப்ப எதுவுமே இல்லாத போது, இப்ப ஆகாசம் அப்படின்னா அதுல என்னங்க இருக்கும்? கண்டிப்பா காற்று இருக்கும். ஃபில்ட் வித் ஏர். இப்ப நம்ம அந்த காத்த வச்சு, அது காத்து மூவ் ஆகும்போது அது எங்க மூவ் ஆகுது? காத்த வச்சுதான் எதை புரிஞ்சுக்கிறோம்? ஆகாசத்தை புரிஞ்சுக்க. ஏன்னா அந்த காத்து எங்க மூவ் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது, ஆக்சிஜன் உள்ள போகுது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு எங்க போகுது? இப்ப நம்ம மீன் மார்க்கெட் வழியா போறோம். ஒரு வாசனை என்ன பண்ணுது? ஒரு இடம் ஒரு நம்மளுக்கு ஒரு நாத்தம் வருது. பூக்கடைக்கு போனா ஒரு வாசம் வருது. அப்போ அந்த அந்த அதையெல்லாம் யார் அந்த கடையில இருந்து எங்கிட்ட தூக்கிட்டு வந்ததாரு? காற்று. அப்ப அது எங்க இருக்குது? சோ எதையா ஒரு பொருளை வச்சுதான் நீ ஆகாசத்தை நாங்களாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகாசம் எங்களுக்கு பர்ஃபெக்டா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீ ஆகாசத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற. ஏன்னா எந்த ஒரு பொருளும் இல்லாமல் நீ எப்படி ஆகாசத்தை டிஃபைன் பண்ணுவ? 4 பூதங்களையும் கழட்டி விட்டுட்டு அது மட்டும் நித்தியம், அது மட்டும் நித்தியம்னா எப்படி? எல்லா பொருளையும் கழட்டி விட்டுட்டு நீ எதை புரிஞ்சுக்கிற? ஆகாசத்தை புரிஞ்சுக்கும் போது நாங்க ஏன் பிரம்மனை புரிஞ்சுக்க முடியாது? அதுதான் ஒரு கேள்வி. இதையே உன்னால முடியுது. எதாவது வச்சுதான் புரிஞ்சுக்கக்கூடிய பொருளே நீ என்ன பண்ற? எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நான் ஆகாசத்தை புரிந்து கொண்டேன். அது சொல்றியே, நித்தியம்ங்கிறியே, பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லாமலேயே நீ அது இல்லைங்கிறியே. அப்போ பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு எட்டாத, இந்திரியத்துக்கு எட்டாத ஒரு விஷயம் பிரம்மத்தை நாங்க ஏன் இருக்கு, நாங்க ஏன் சொல்ல மாட்டோம்? ஏன் நீ அதை எங்களை ஏத்துக்க மாட்டேங்கிற? அப்படின்னு அவனை வச்சு அவனையே தாக்குறது. அதுதான் இந்த அடுத்த ஸ்லோகம். பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகம். மீனிங் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்றாரு இவரு? அத்யந்தம் நிர்ஜகத் வ்யோம. அத்தியந்தம்னாக கம்ப்ளீட்டா, முழுமையாக, ஜகத்தே இல்லாத ஆகாசம். அவனுடைய ஆகாசம் ஏன்னா சிருஷ்டிக்கு முன்னால அவன் என்ன இருக்கு? ஆகாசங்கிறது எப்போதுமே இருக்குங்கிறான். அப்ப அங்க என்ன இல்ல? ஒரு ஸ்டேஜ்ல ஜகத்துங்கிறது அங்க இருக்காது. அப்போ அத்தியந்த முழுமையாக, கம்ப்ளீட், காற்று, மத்த 4 பூதங்கள் எடுத்துக்கங்க. முழுமையா அதெல்லாம் நிர்ஜகத் துவமன ஆகாசம். ஜகத்தே இல்லாத, 4 பூதங்களே இல்லாத, ஜகத்துல இந்த இடத்துல 4 பூதங்கள் எடுத்துக்கலாம். 4 பூதங்களே இல்லாத, அல்லது என்னது? ஜகத்தே ஒன்னொன்னுதானே உலகத்துக்கு காரணமா இருக்குது. அதனால 4 பூதங்களே இல்லைங்கிறத அவர் என்ன சொல்றாரு? நிர்ஜகத்து. ஜகத்தே இல்லைங்கிறத எதை குறிக்கிறாரு? 4 பூதங்களே இல்லாத. அது எப்படி? முழுமையாக அசத்து. ஏன்னா மித்தியாங்கிற வேர்டு வரல, அதனால என்ன சொல்றா? ஏன் அவர் அத்தியத்தம் போற? முழுமையா இல்லைங்கிற நீ. நாமளாவது மித்தியான்னு ஏற்றி வச்சிருக்கோம். அவன் என்ன ஒன்னா அசத்து இல்ல அசத்து. முழுமையா இல்லாத போது 4 பூதங்களும் முழுமையா இல்லாத போது, இல்லாத ஒரு யோமனா ஆகாஷம். வியோமன என்னது? ஆகாஷ. யதா தே எப்படி, தே உன்னுடைய, புத்தி ஆசிரிதம் உன்னுடைய புத்தி எப்படி புரிஞ்சுக்குதோ அத போல 4 பூதங்களுமே இல்லாத ஒரு ஆகாசத்தை எப்படி உன் புத்தி புரிஞ்சுக்குதோ, ஏதா தே, ஏதான எப்படி, தேனா உன்னுடைய புத்தி ஆசிரிதம் புரிந்து கொள்ளுதோ. ஏதாவது ஒரு பொருள் இல்லாம ஆகாசத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா நீ என்ன சொல்ற? எந்த பொருளும் இல்லாமல் நான் ஆகாசத்தை புரிந்து கொள்றேன் நீ சொல்ற இல்லையா? எப்படி புரிந்து கொள்ளுதோ ததைவ, அத நான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அத போலதான் உன்ன மாதிரியாக நானும் ததைவ ததா ஏவ, அத போலதான். சத்து நிராகாசம். அங்க என்ன இருக்கு? சன் இருக்கு. அது சத்தா மாத்தணும். ஏன்னா நீ வந்ததுனால சத்து இத்து வந்து இன்னாயிருச்சு. இட்ஸ் a grammar point. Not sun. It is a சத்து. சன்னு கூட்டல் நிராகாரம் படிச்சீங்கன்னா ஒண்ணும் முடியாது. சத்து. சத்து நிராகாசம். ஆகாசமே இல்லாத சத்த. 4 பூதங்கள் இல்லாத ஆகாசத்தை நீ புரிஞ்சுட்டு இல்லையா? அப்ப நாங்க என்ன பண்றோம்? அந்த ஆகாசமே இல்லாத
சத்து நிராகாசம். சத்து நிர்னா ஆகாசம் இல்லாத, நிர்ன என்ன நாட்டு, சத்து நிர் ஆகாசம். சத்து ஆகாசமே இல்லாத, இப்படி மாத்தி போட்டுக்கணும். நிராகாசம் சத்துன்னு போட்டவே ஈஸியா புரிஞ்சு. சத்து நிராகாரத்தை விட நிராகாசம் விட நிராகாசம் சத்து. அப்ப சத்து வந்துடும், சன் போட தேவையில்லை. ஆகாசமே இல்லாத ஒரு பிரம்மனை குதகா ஏன் எங்கனால புரிஞ்சுக்க முடியாது? குதக ஏன் ஆசிரியத்தை மதியம் எங்க புத்தினால ஏன் நாங்க புரிஞ்சுக்க முடியாது நீ நினைக்கிற? எங்க புத்திக்குள்ள செல்லாது, எங்கனால புரிஞ்சுக்குள்ள முடியல, நாங்க கற்பனையில வச்சிருக்கிறோம் சத்துங்க. அவங்களோட வாதம் என்ன தெரியுங்களா? சத்துங்கிறதெல்லாம் கற்பனை, நீ பண்ணிட்டு இருக்கிற கற்பனை, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறது அவன். நீ எதையோ கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கிறதே, இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த பாடி, ப்ராடக்ட் ஆஃப் த பாடி, சர்வவியாபி, நீ எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்கிறீடா அப்படிங்கிறது அவனோட வாதம். அவரு அதுக்கு இவரு சொல்றாரு, ஏன் ஏன் என் புத்திக்குள்ள நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம்? உதக ந ஆசிரியத்தை மத்தி. அவன் அதேதான் கேட்டான், நீ எப்படி புத்தி புரிஞ்சு வச்சுன்னா அதே வேர்டு யூஸ் பண்ணி என் புத்தி ஏன் புரிஞ்சுக்காது? இது என்ன சொல்றது? கவுண்டர் கொஸ்டின். இட் இஸ் நாட் ஆன்சர் டு ஹிஸ் கொஸ்டின், இட்ஸ் a கவுண்டர் கொஸ்டின். திருப்பி அவங்க என்ன பண்றாங்க, இவர் என்ன பண்றாரு வித்யாரண்ய முனி, அவனை திருப்பி கேள்வி கேட்கிறார். உன் புத்தி எதை புரிஞ்சுக்குதே? 4 பூதங்கள் இல்லாத ஒரு ஆகாசம்னு நீ புரிஞ்சுக்கிறியே, அந்த ஆகாசம் அது கரெக்டுங்கிறியே, அந்த ஆகாசமும் இல்லாத ஒரு பிரம்மம் சத்தேவ இதகுமக்ரே ஆசித்து ஏன் எங்களால புரிஞ்சுக்க முடியாது? ஒய் நாட்? அதை என்ன சொன்ன, கவுண்டர் கொஸ்டின். ஒய் நாட்? ஏன் எங்களால புரிஞ்சுக்க முடியாது? அப்ப என்ன, நீ ஆகாசத்தை எதுன்னு புரிஞ்சு வச்சதுல தப்பு இருக்குங்கிறத இன்டைரக்டா சொல்றேன். நீ நாங்க சரியா ஆகாசம் என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கோம், அதனாலதான் எங்களால என்ன பண்ண முடியுது, ஆகாசத்தை எங்களால என்ன பண்ண முடியும், நெகேட் பண்ணிட்டு சதேவ இதகும் அக்ரே ஆசித்து. நீ என்ன சொல்ற, சத்து ஆகாசம் பரமணு இதகும் அக்ரே ஆசித், இதெல்லாம் சிருஷ்டிக்கு முன்னால இருந்து நீ சொல்ற. அப்படி கிடையாது. ஏன்னா அவருடைய வாதமே அப்படித்தாங்க. பரமணு ஒரு பெரிய கான்செப்ட் வச்சிருப்பாங்க, நிறைய நித்தியம். அவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நித்தியம். இப்போதைக்கு நான் 3 சொல்றேன். எது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆகாசம் நித்தியம், பரமாணு நித்தியம், இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீ அவனோட வாதம். எங்களோட வாதம், நீ எப்படி அந்த ஆகாசத்தை இருக்கு, எப்படி எதுவுமே இல்லாத நிலையில ஒரு ஆகாசத்தை இருக்கு நீ சொல்லும் போது, அந்த ஆகாசத்தை எங்களால என்ன பண்ண முடியும், நெகேட் பண்ணிட்டு சதேவ இதகும் அக்ரே ஆசித்து. நீ என்ன சொல்ற, நாங்க அது கூட என்ன சேர்த்திக்கோங்கிற, ஆகாசம் சேர்த்திக்கலாம்ப்பா, ஏன்னா எனக்கு இது புரியல, ஆகாசம் இல்லாம புரியுது, அதனால என்ன புரியாததுனால என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா, அந்த சத்து கூட எதாவது ஆட் பண்ண பாக்குறாங்க. இதெல்லாம் ஆகாசம் பரமாணு கான்செப்ட் புரியாதனால அதெல்லாம் சேர்த்திக்கலாம், அப்ப எங்களுக்கு ஈஸியா புரியுது அப்படிங்கறதெல்லாம் ஏத்துக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கூடாது, எனக்கு எது புரியுதோ அதையெல்லாம் ஏத்துக்கூடாது. அதான் சொல்றாரு. அடுத்தது புரியுதுங்களாப்பா? ஆகாசம் இல்லாத தத்துவம் உனக்கு எப்படி புரியுதோ, இது 4 பூதங்களும் இல்லாத ஆகாசத்தின் எப்படி இருக்குன்னு சொல்றியோ, அது போல ஆகாசத்தையும் இல்லாத பிரம்ம தத்துவம் இருக்கு நாங்க ஏன் சொல்லக்கூடாது? அவ்வளவுதான், கவுண்டர் கொஸ்டின் தான் இது. அடுத்தது 43. நிர்ஜகத்யோம திருஷ்டம் சேத் பிரகாஷ தமசி வினா. அழகா விளக்குறாரு. क्व दृष्टं किंचते पक्षे न प्रत्यक्षं वियत् खलु. இது போறதுக்கு முன்னாடி நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆகாசம் அப்படின்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒன்னா ஒளியுடன் இருக்கிற ஆகாசத்தை புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் 2 டப் ஒன்று காமிச்சிருந்தீங்களா, இப்போ இந்த இடத்துல டியூப்லைட் இருக்கிறனால இந்த ஆகாசத்தை நீ புரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஆகாசத்தை யார் பிரகாசப்படுத்துறது? புத்திக்கு. ஒளியுடன் கூடிய ஆகாசம் ஒண்ணு. இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், கண்ணை முடிச்சு பாப்பீங்க, ஏதோ இருட்டு தெரியுது இல்லையா, தமசுடன் கூடிய ஆகாசம். ஒன்னா பிரகாசத்துடன் கூடிய ஆகாசம். இப்ப நான் காமிக்கிறது, இப்ப 2 விரல்ல 2 கை எடுத்துக்கலாம், 2 கை நடுவில் இருக்கிறது ஆகாசம் புரிய வைக்கணும்னா ஒன்னா ஒளியுடன் கூடிய. இப்ப இந்த இடத்துல ஒளி இருக்கிறதுனாலதாங்க 2 கையை பாக்குறீங்க, அது 2 நடுவில் இருக்கிற இடத்த பாக்குறீங்க. சோ ஒளியுடன் கூடிய ஆகாசத்தை ஆகாசம் இது ஒண்ணு. இல்லைன்னா அது எப்படி, இருளுடன் கூடிய, கண்ணை திறந்து பார்த்தா என்ன தெரியும், ஒண்ணும் தெரியும், அதான் ஆகாசம். சோ இருளுடன் கூடிய ஆகாசம். இவர் என்ன சொல்றாரு, ஆகாசம் அப்படின்னா ஒன்னா அது ஒளியுடன் சேர்ந்திருக்கும், இல்லையா அது இருளுடன் சேர்ந்திருக்கும்.
ஆகாசம் என்பது தனியா இருக்காது, ஆசிரியம். தனியா அதனால இருக்க ஒன்னா அது இருளோட இருக்கும் பிளஸ் அல்லது லைட்டோட சேர்ந்து இருக்கும். இதுதான் அவர் சொல்றாரு. இப்படி இல்லாத ஆகாசத்தை நீ பார்க்க முடியாது. இருளுடன் சேர்ந்த அல்லது ஒளியுடன் சேர்ந்த ஆகாசத்தை நீ நெவுத்திட்டீன்னா வேற எந்த மெத்தட்ல நீ ஆகாசத்தை பார்க்க முடியாது. எப்படிங்க பாக்குறது? இது கான்செப்ட் ரொம்ப சூக்ஷம் தான். கொஞ்சம் புரிஞ்சிடும். ஆகாஷ பத்தி புரிஞ்சுக்கணும்னா ஒன்னா ஒளி இருக்கணும். இல்லையா லைட் ஆஃப் பண்ணிட்டா கூட கண்ணை முடிச்சு எதை பாக்குறீங்க அது ஆகாசம் சொல்லிடலாம். சோ இருளுடன் கூடிய அல்லது வெளிச்சத்துடன் கூடிய ஆகாசத்தை தான் பார்க்க முடியும். இந்த இருளையும் ஒளியையும் விளக்கிட்டு வெறும் ஆகாசம் எப்படிங்க இப்படி காமிச்சா நாங்க வெளிச்சிருக்கோம். சோ வெறும் ஆகாசத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, காமிக்கவோ பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. இது ஆசிரியம். ஆகாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிற நீயே? இருளுடன் அல்லது ஒளியுடன் கூடிய ஆகாசத்தை புரிஞ்சுக்க முடியும். இந்த கான்செப்ட் தான் எடுக்கிறாரு அவரு. மீனிங் இப்ப ஆட் ஆயிக்கும். மீனிங் புரிஞ்சுக்கும். நிர்ஜகத் வ்யோம. நிர்ஜகத்னா 4 பூதங்கள் இல்லாத. நிர்ஜகத்துங்கிற வேர்டு அவர் யாரோட வித்யாரன் யாருக்கு போடுறாரு? வெக்காபுலரி பாருங்க, சூப்பர் வெக்காபுலரி. நிர்ஜகத்னா 4 பூதம். அவன் தான் 4 இல்லைங்கிறானே. இந்த 4 பூதங்களும் இல்லாத வியோமன் என்ன? ஆகாஷம். திருஷ்டம் சேத்து. பார்க்கணும்னா திருஷ்டம். ஏது வீணா? வீணானா இல்லாம. எது இல்லாம? வீணானா இல்லாம. நீ பார்க்கணும்னா ஆகாசத்தை நீ பார்க்கணும்னா புரிஞ்சுக்கணும்னா உன் அறிவுக்குள்ள ஏறணும்னா சேர்த்து புரிஞ்சுக்கணும்னா அதான திருஷ்டம்னா ஆகாசத்தை பார்க்க முடியாது. அப்ப அறிந்து கொள்ளணும்னா பார்க்கணும். அவர் லாங்குவேஜ் வந்து அவர் சும்மா திருஷ்டம்ங்கிறது ஒரு லாங்குவேஜுக்கா போடுறார். பார்க்கணும்னா வீணா ஏது இல்லாமல் பிரகாசம் தமசி. ஒன்னா பிரகாசம் இருக்கணும், வெளிச்சம், இல்லையா தமஸ் இருட்டு இருக்கணும். இந்த 2 ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் நம்மளால எதைய பண்ண முடியும்? ஆகாசத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். திருஷ்டம் மீன்ஸ் அறிந்து கொள்ளுதல். அது இல்லாம பண்ண முடியாது. குவா திருஷ்டம் எப்படி பாப்ப? இது 2 இல்லாமல் குவா எப்படி திருஷ்டம்? நீ எப்படி ஆகாசத்தை பாப்ப? அதோடதான் முடியுது அது. சோ நிர்ஜகத் 4 பூதங்களும் இல்லாத ஆகாசம் நீ சொல்றையே. திருஷ்டம் சேத் நீ அதை அறிஞ்சுக்கிட்டேன், நான் பார்த்துட்டேன், நான் அறிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றையே. அந்த பிரகாசமோ தமசோ இல்லாம அந்த ஆகாசத்தை போய் எங்க நீ பார்க்க முடியாது, காட்ட முடியாது, பார்க்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. திருஷ்டம் எங்கு பார்த்துள்ளாய் அப்படின்னு என்ன அர்த்தங்க? காட்டு பார்க்கலாம். இருட்டையும் ஒளியும் நான் நெகட் பண்ணிடுறேன். எங்க எனக்கு ஆகாசத்தை காட்டு பார்க்கலாங்கிறாரு. அதுதான் அப்படி அதை வந்து அப்படியே கொஞ்சம் பாலிஸ்டா சொல்றாரு. நான் இருட்டையும் ஒளியும் எழுத்து விட்டுறேன். எங்க இருட்டையும் ஒளியும் சேர்த்திக்காத, எங்க ஆகாசத்தை நீ புரிஞ்சுக்கோ. ஆகாசத்தை காட்டு. எப்படி புரிய வைப்ப? எப்படி நீ புரிஞ்சுக்குவ ஆகாசத்தை? உன் புத்திக்கும் சரி என் புத்திக்கும் சரி. யாரு புத்திக்கு புரியினாலும் அங்க என்ன இருக்கணும்? ஒன்னா வெளிச்சிருக்கணும், இல்ல இருட்டு இருக்கணும். 2மே வீணா, 2மே இல்லைங்க போது கோதிருஷ்டம் எப்படி நீ பாப்ப? காட்டு பார்க்கலாம். அப்புறம் சொல்றாரு கிஞ்ச மேலும். இங்கதான் அடிப்படிக்கிறார். அதாவது அவனுடைய புரிதலே அடிக்கிறது. இது சரியோ தப்போ அதல்ல, அவனுடைய புரிதல் ஒண்ணு சொல்றான், அதுக்கு கான்ட்ரடிக்டா 2வது லைன் பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத இவர் அடிக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு தார்க்கியாவை பத்தி இவரு கரைச்சு குடிச்சிருக்குன்னு பாருங்க. ஏன்னா அவனுடைய வாதம் என்ன? இப்ப பாருங்க என்ன அடிக்கிற அவனுடைய வாதத்தை வச்சு இப்ப அவன் அடிக்கிறது. ஏன்னா முன்னால சொன்ன வாதத்துக்கு இப்ப இருக்கிற வாதத்துக்கு அவனை என்ன பண்ணிக்கிட்டான்? நெகேட் பண்ணி, அது தெரியாம அவன் நெகேட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இவர் என்ன பண்றாரு? டேய் நீ முதல்ல அப்படி சொன்னீங்களாம் சொல்லுமில்ல. நம்ம பழக்காட்டத்துல நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா சில சமயத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்களும் அது கருத்து மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன சொல்ல, நீ முதல்ல அப்படி சொன்ன, இப்ப இப்படி சொல்ற, அதேதான் முதல்ல இப்படி சொன்னீங்க கேக்குறீங்களா? அதே டெக்னிக் தான் யூஸ் பண்றாரு. டேய் உன்னுடைய வாதம் என்ன தார்க்கிகா? வாட் இஸ் யுவர் பிலாசபி? கிஞ்ச மேலும் வாட் இஸ் யுவர் பிலாசபி? தே பக்ஷே உன்னுடைய பட்சம், உன்னுடைய கருத்துப்படி. பட்சம் இந்த இடத்துல உன்னுடைய கருத்துப்படி. நீ முதல்ல சொன்னபடி நம்ம சொல்றோம் இல்லையா, அன்னைக்கு சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொல்றீங்க, அது மாதிரிதான் பக்ஷே உன்னுடைய கருத்துப்படி
நீ என்னன்னு உன்னுடைய தத்துவத்துல வச்சிருக்கிற புக் எடுத்து போய் பாரு. நீ என்ன பிலாசபி வச்சிருக்க? பிரத்யக்ஷம் வியத் கலு. நீ என்ன எழுதி வச்சிருக்க? உன்னுடைய பிலாசபி நீ என்ன வச்சுக்க? எதை ஆதாரமா கொண்டு நீ இவ்வளவு நேரம் எங்கிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு வந்த? உன்னுடைய பிலாசபி வச்சுதானே கொண்டு வந்த. அந்த பிலாசபி புக் எடு. அதுல நீ என்ன எழுதி வச்சிருக்க? பிரத்யக்ஷம் வியத்து கலு. வியத்துல என்ன? ஆகாசம். பிரத்யக்ஷம்னா ஆகாசம் பிரத்யக்ஷமாக 5 பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலியமாக அறியப்பட முடியாதுன்னு நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எழுதி வச்சிருக்க உன்னோட பிலாசபி. கலுன்னு என்ன தெரியுங்களா? இதைத்தாண்ட நீ சொன்ன அப்படிங்கிற அர்த்தம். இதைத்தானே சொல்லி வச்சிருக்கிற அப்படிங்கிறத கலு. இதுவல்லவோ கலு மீன்ஸ் அப்படித்தானே, அதுவல்லவோன்னு சொல்ற பாத்தீங்களா? இதுவல்லவோ உன்னுடைய மதம். பூர்வபக்ஷி, ஏய் தார்க்கிகா, இதுதானே உன்னோட மதம். என்னது? ஆகாசம் வியத் என்பது பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலியமாக நம்மளால அறிந்து கொள்ள முடியாது நீ தானே சொல்லியிருக்க. சரி, ஓகே. ஆனா இப்ப நீ என்ன சொல்ற? ஆகாசத்தை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிற? 4 பூதங்களும் இல்லாமல் பிரத்யக்ஷத்துக்கு அது சிக்காது. 4 பூதங்களும் இல்லாமல் நீ என்ன சொல்ற? உன்னுடைய வாதத்துக்கு நீ முரண்பட்டு இருக்கிறாய். எந்த இடத்துல முரண்பட்டு இருக்கிற? நீ என்ன சொல்ற? இப்போ 4 பூதங்களும் நான் என்ன சொல்றாரு? அதாவது ஆகாசம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஆகாசத்தோட ஆசிரித்த ஒளியும் இருட்டும் ஆசிரித்த ஆகாசத்தை தான் நம்ம புரிந்து கொள்ள முடியுமே தவிர, இந்த ஒளின்னு என்னங்க? அக்னி தத்துவம் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ண முடியாது. என்னாலையும் ஆகாசத்தை புரிந்து கொள்ள முடியாது. அது நீயே சொல்றடா, அது பிரத்யக்ஷத்துக்கு சிக்காதுன்னு நீயே சொல்லி வச்சிருக்கிற உன்னுடைய மதத்தில். இதுதான் அவருடைய வாதம். இப்ப என்ன? நிர்ஜகத்து அப்படின்னா 4 பூதங்களும் இல்லாத, அது அல்ல அனித்தியம். ஆகாசம் மட்டும் நீ என்ன சொல்ற? நித்தியம். உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஜகத்தே இல்லாத ஆகாசத்தை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் நீ சொல்ற. அப்போ ஆகாசம் புரிந்து கொள்ள, இது அவனுடைய வாதம். ஜகத்தே இல்லாம முதல்ல எது மட்டும் இருக்குது? ஆகாசங்கிறது எப்பவுமே இருக்குது. எப்படி நம்ம சத்த சொல்றோம் அது மாதிரி அதுக்கு அவன் டெபினிஷன் எதுக்கு கொண்டு வருவான்? அது சர்வ வியாபி, இந்திரிய அகோச்சரம், ஏன்னா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா சத்துக்கு என்னென்ன டெபினிஷன் சாஸ்திரம் சொல்லுதோ அதை எல்லாம் ஆகாசத்துக்கு கொடுக்கணும். பாருங்க எவ்வளவு ரொம்ப லோ லெவல் திங்கிங்னு. ஏன்னா அங்க நம்ம என்ன சொல்லுவோம்? சித்துன்னு சொல்லுவோம். சத்து, சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. எவ்வளவு புரிதல் கம்மியா இருந்தா அந்த ஆகாசங்கிறது என்ன சொல்லுவான்? ஜடம்னு சொல்லியாவும். ஜடத்துக்கு எப்படி சித்து வந்தது, ஞானம் வந்தது? அங்கேயே அவுட்டு. மெயின் டெபினிஷன்லயே ஆகாசம் சத்துன்னு சொன்னாவே முடிஞ்சு போச்சு. ஏன் இதுல முடிஞ்சுதாங்க? என்ன கிடையாது அங்க? சித்து, அங்க ஞானம்ங்கிறது கிடையாது. அங்கேயே அவுட்டு. ஆனா என்ன பண்றது? தப்பா புரிஞ்சுக்க வேண்டியது. கடைசியில என்ன தெரியுங்களா? தப்பா புரிஞ்சுக்க வேண்டியது. அததான் வேதம் சொல்லுது, வேதாந்தம் சொல்லுதுன்னு உட்கார்ந்து மெனக்கட வேண்டியது. அப்புறம் பூர்வபக்ஷி வாதமா வர வேண்டியது. அப்புறம் சித்தாந்தின கேட்டு சில பூர்வபக்ஷிகள் கத்துக்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. இல்ல வாதத்துக்கு விதண்டாவாதத்துக்கு நீ சொல்றதான் தப்புன்னு போறவங்களும் இருக்காங்க. அது அவங்க மடம். இல்லைன்னா இவ்வளவு பெரிய மதம் எப்படிங்க ஃபார்ம் ஆயிருக்கும்? தார்க்கிகாங்கிறது ஒரு மதம். சூன்யவாதங்கிறது புத்த மதம், சூன்யாஸ். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய நற்பண்புகள், அவங்களுடைய தவம் எல்லாம் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். உயிர் கொல்லாமை, அஹிம்சை ஃபாலோ பண்றது, அதெல்லாம் டு த கோர். ஜெயின்ஸ் டு த கோர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து எங்க கோட்டை விட்டுருவாங்க. ஏதாவது சூன்யவாதி என்னங்கிறான்? புத்த மதம் என்ன சொல்லுது? இந்த சத்தேவருக்கு அசத்தேவ இதகும் அக்ரே ஆசித். யாரு? புத்த மதம் சொல்றது அசத்தேவ இதகும் அக்ரே. எப்படி நம்ம ஏத்துக்கிறது? புத்தர்களுக்கு உண்டான மரியாதை உண்டுங்க, புத்தருக்கு உண்டான மரியாதை உண்டுங்க, அவங்களுடைய ஃபாலோயர்ஸ்க்கு உண்டான மரியாதை உண்டுங்க. அதெல்லாம் நம்ம யாரையும் எதுக்குற? ஆனா அசத்தேவ இதுக்கும் அக்ரே ஆசித்துங்கிறத அவங்க சொல்றாங்கன்னா நாம ஏத்துக்க முடியவே முடியாது. நாம என்னதான் சொல்லுவோம்? சத்தேவ இதகும் அக்ரே ஆசித். புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா மதங்கள் படிக்கும் போது நமக்கு அவங்கள வந்து நாம வந்து நிராகரம் பண்றோம்னா மதிக்காமையோ கிரிட்டிசைஸ் பண்றதோ அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம நல்லா எடுத்துக்கணும். பதஞ்சலி யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா அவரு என்னது? அத்வைதி.
பதஞ்சலி துவைதி. ஆனா ஈஸ்வரர் ஒத்துக்கிறாரு. ஆஸ்திகா கதை அவங்கெல்லாம். ஈஸ்வர பிரணிதானே சொல்லுவார், ஒரு சூத்திரமே வரும். சோ அந்த மாதிரி டிஃபரெண்ட் மகான்கள் உருவாகி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய புரிதல் தவற அத்வைதத்தை விட்டு வெளியில போகும்போது அந்த கருத்தை நம்ம ஏத்துக்க மாட்டோம். மத்தபடி அவங்களுடைய டெபினிஷன்ஸ் இப்ப தார்க்கிகா பாத்தீங்கன்னா டெபினிஷன் சூப்பரா கொடுப்பாங்க. நியாய மதங்கிற ஃபேமஸ் டெபினிஷன். அவங்க ஒரு டெபினிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அதை பிரேக் பண்ணவே அவ்வளவு அழகா வேர்ட்ஸ் போட்டு டெபின் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் ஏத்துக்கிறோம். புத்த மதத்துல என்ன ஏத்துக்கிறோம்? அகிம்சைங்கிற கொள்கை நம்ம ஏத்துக்கிறோம். அவங்க ஃபாலோ பண்ற நற்பண்புகள் நம்ம ஏத்துக்கிறோம். ஆமா, அதெல்லாம் முக்கியம்னு ஏத்துக்கிறோம். ஆனா என்ன ஏத்துக்க முடியாது? அசத்தேவை இதுவும் அக்ரே ஆசித்துன்னு நம்மளால ஏத்துக்க. அதனால அவங்க மேல நமக்கு மரியாதை இல்லைனோ. ஏன்னா மத்த மதங்கள் நம்மளை பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே இத்தனை பிரிவினை, நீ உங்களுக்குள்ளேயே சண்டையெல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப ராமானுஜர் இருக்காரு, அவருக்கு சண்டையே என்ன? சண்டையெல்லாம் கிடையாது. அவராட்ட ஒரு பாடல் இயற்றுவதற்கு, அவராட்ட ஒரு பக்திக்கு இன்னைக்கு உலகத்துல ஆள் கிடையாது. மத்வாச்சாரியர், ஐயோ, அவராட்ட பக்தி, அவராட்ட அந்த கட்டமுடன் பாடி எழுதுவாங்க. படிக்கிறக்கே வாயெல்லாம் தடுமா இருக்கு. அப்படி வயிறுல நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்பீடுக்கு படிக்கணும்னா பிராக்டிஸ் இருந்தா தான் முடியும். அது அப்படியே அழகா மனப்பாடமா சொல்லுவாங்க. கோயில போய் பாத்தீங்கன்னா மாத்வாச்சாரிய ஃபாலோயர்ஸ் அந்த அப்பா அதெல்லாம் we appreciate. We salute to those people, their பக்தி, நற்பண்புகள், இதெல்லாம் சல்யூட். அவங்களுடைய பணிவு, அவங்களுடைய அடக்கம், அவங்களுடைய பக்தி, இதுக்கெல்லாம் we are saluting. பட் எங்க நம்ம அங்க போய் எங்க போய் மாட்டிக்கூடாது? அசத்தேவ இதகும் அக்ரே ஆசித்து. இது நம்மளால ஏன் சாஸ்திரம் என்ன சொல்லிருக்குது? சத்தேவ இதகும். அப்புறம் ஏங்க இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா புரிதலில் அந்த குவாலிபிகேஷன் இல்லாத போது, புரிதலில் புரியாம இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க. தப்பா புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் இதுதான். தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க புரிஞ்சு வச்சதை இங்க தேடுவாங்க. எங்க உபனிஷத்துக்களை இவங்க என்ன புரிஞ்சு வச்சாங்களோ அதைத்தான் உபனிஷத் சொல்லுதுங்கிறதுக்காகத்தான் போராடுறது. அதனாலதான் அந்த ஆர்குமெண்ட் அப்ப ஹீட் ஆயிடுவாங்க. அதனாலதான் போட்ட மாலை என்ன ஆகுது? வாடுறது. அவங்க மாலை ஏன் வாடுதுன்னா அவங்களால அதை நிக்க முடியாது, தகிக்கும். ஏன் சங்கர மாலை வாடுறதே இல்லை? அங்க பிரச்சனையே இல்லை. என்ன வேதம் சொல்லுது நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். என்னதுங்கிறது ஒண்ணு கிடையாது. இவன் உள்ள வர்றான், இவனோட அகங்காரம் உள்ள வர. ஏன்னா இவன் என்ன புரிஞ்சு வச்சானோ அதான் வேதத்துல தேடும் போது உள்ள என்ன ஆகும்? ஹீட்டு, ஜெர்க்கு. போட்ட மாலை என்ன ஆயிரும்? வாடி போயிரும். அதனாலதான் வாதத்துல எவனோட மாலை வாடுது, நீ தோத்துட்ட. அதுவே ப்ரூஃபா வச்சு அந்த காலத்துல போன காலம்லாம் உண்டுங்க. கழுத்துல போட்டிருக்கமான ஃப்ரெஷ்ஷா இருக்கா ஆர்குமெண்ட் முடியிற வரைக்கும், அப்ப நீ ஜெயிச்சிட்ட. ஏன் இதெல்லாம் என்ன புளூக்கு, கற்பனை? அப்படியே இல்ல. உள்ள இன்டெலக்ட் என்ன ஆகும்? கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல், ஏன்னா அவனுடைய வாதத்துல நின்று வாதத்துக்கு வர்றான். எப்பவுமே நீங்க டீச்சிங்கே பாருங்க, என்னுடைய ஓன்ல நின்று நான் நடத்தினேன்னா அவ்வளவுதான். 1 ஹவர்ல இங்க 1/2 மணி நேரத்துல இங்க தொலைவணும். அடுத்த பாயிண்ட் என்ன? இறைவன் எனக்கு, என்னோட குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த அப்படியே உள்வாங்கி, அப்படியே கிளி மாதிரி. இப்ப கிளி என்ன பண்ணுது? தன்னுடைய ஓன் இன்டர்பிரேஷன், கிராமர் இன்டர்பிரேஷன், லாங்குவேஜ் இன்டர்பிரேஷன் கிளி பண்ணுதாங்க. கிளி என்னங்க பண்ணுது? நீங்க ஒண்ணு சொல்லி கொடுத்து வச்சுங்களா, அதை ஏதாவது இன்டர்பிரட் பண்ணுதா? அது லாங்குவேஜையோ கிராமரையோ அந்த ஃப்ளோ பாருங்க. மீனுன்னு பழக்கிட்டா அது மீனுன்னு தான் கூப்பிடும், மீனுன்னு கூப்பிடாது. நீங்க என்ன ஸ்பீட்டுக்கு அதுக்கு சொல்லி கொடுத்தீங்களோ, அது சுவாமி சொல்லுவாரு, மீனு அப்படி சொல்லி கொடுத்து பாருங்க, அது மீனுன்னு தான் சொல்லும். ஏன் நம்ம வேற மாதிரி மாத்தல? மீனு சொல்லவே சொல்லாது. நீங்க பழகி பாருங்க ஒரு கிளியை. தயானு சொன்னதுக்கு அப்புறம் நான் வாட்ச் பண்ணி பார்த்தேன். பேசுற கிளிகளை பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்பீட்டுக்கு கொண்டே நிறுத்துறீங்களோ அந்த ஸ்பீட்டுக்கு போயிட்டு அந்த வார்த்தையை அது பேசி பழகும். உங்க வீட்டு கிளி ஒரு மாதிரி பேசும், பக்கத்து வீட்டு கிளி தமிழை வேற மாதிரி பேசும். ஏன்? நீங்க என்ன சொல்லி கொடு, இதுதான் சீக்கிரட்டே. அது நற்பண்புகள் நீங்க சொல்லி கொடுத்தாலும் சரி, வேதாந்த சொல்லி கொடுத்தாலும் சரி, ஏன் குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அது அப்படியே மீட்டர் பிரகாரம் வாங்கணும். மீனுன்னு வாங்கணும். ஏன் அவர் மீனுன்னு இருக்கிறக்கா நான் ஏன் மீன் இழுக்கணும்? நான் மீனுன்னு சொல்லி பாருங்க, வராது. சத்தியமா அதான் தேடணும். ஐயோ, அடுத்த பாயிண்ட் மறந்து போச்சே. ஏன் அந்த தடுமாற்றம், அந்த ஹீட், while you are expressing, while you are giving ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது ஏன் தடுமாற்றம் வருது? அங்க யார் வந்திருப்பா? ஒரு ஆள் உள்ள வந்து உட்கார்ந்திருப்பான். அகங்காரம். அதுல இருக்க வரைக்கும் என்னதான் ஆகும்? ஹீட், ஃப்ரிக்ஷன், தடுமாற்றம், பயம், என்ன சொல்றது, ஒரு பயம், ஒரு தடுமாற்றம் எல்லாமே வரும். அப்ப அதுல இருந்து விடுபடணும்னா என் குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ, அது என்ன மீட்டர்ல சொல்லி கொடுத்தாரோ, மீனுனா நானும் மீனுன்ட்டனா
பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். நான் என்னோட அகங்காரத்து நிற்கும் போது தப்பா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதனாலதான் இத சரியா அந்த ஒரு 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 மதம் உருவாகுதுன்னா அந்த மதத்தை உருவாக்குனவரு அவருடைய குருட்டு இருந்து வாங்கும் போது அவர் மகானா இருந்திருப்பாரு, பிரச்சனை இல்லை. ஆனா அவருடைய குருட்டு இருந்து வாங்கும் போது அத்வைத குருட்டு இருந்து இவர் வாங்கியிருப்பாரு. ஆனா சரியா புரியாததுனால தன்னுடைய ஓன் இன்டர்பிரேஷன் உள்ள கொண்ட, ஏன்னா எல்லாருமே விஞ்ஞான மையத்துக்கோசம் உட்கார்ந்து படிக்கிறோம். நான் அகங்காரத்துல நின்றுதான் படிக்கிறோம். அப்ப அகங்காரத்துல நின்று படிக்கும் போது என்ன ஆயிருது, சில தவறுகள் ஏற்படும் போது அவங்க அப்படியே ஒரு மதமாக அது உருவாகி விடுகிறது. ஆனா நமக்குள்ள என்ன கிடையாது, வேற்றுமை என்பது நம்ம மதத்தில் கிடையாது. எல்லாத்தையும் நாம என்ன பண்றோம், மதிக்கிறோம். ஆனா ஒரு இடம் வரும்போது நாம என்ன பண்ண மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணும். இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தோணுது, பூர்வபக்ஷிக்கு சித்தாந்திக்கு சண்டை. இட் இஸ் நாட் சண்டை. இட் இஸ் நாட் சண்டை. இட் இஸ் an intellectual exercise to both of them. நம்ம ரெண்டு பேருக்கு என்ன நடக்குது, intellectual exercise is going on. It is not சண்டை. ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவங்க அப்படித்தான் தோணும், என்னடா அது வண்டி வச்சு சண்டை போட்டுருக்காங்க. சண்டை இல்லை. It is very much needed for Siddhantin also. Intellect exercise is very much needed for Siddhantin also, not only Purvapakshi. Siddhanti needs more intellectual exercise. அதனாலதான் யார கூப்பிடுற, வாடா 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 ஏன் கூப்பிடுறோம், டேய் நான் ரெடி ஆயிக்கணும், நீ வந்து கேளு, அப்பதான் நான் ரெடி ஆக முடியும். So we are inviting Purvapakshi. அவங்க மேல கோபமோ, நம்ம நமக்காகத்தான் பூர்வபக்ஷி கூப்பிடுறோம். யோசனை பாருங்க, பூர்வபக்ஷிக்காக நான் பதில் சொல்லல, என்னோட இன்டெலெக்ட் நான் புரிஞ்சு வச்சது சரியா இருக்குது. ஆனா நீ டவுட் கேட்டா தானே தெரியும். நீ டவுட் கேட்டு நான் கிளியர் பண்ணாதான், நீ நான் கிளியர் ஆனா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, புரிஞ்சுதுங்களா? திஸ் இஸ் பியூட்டி ஆஃப் அவர் கல்ச்சர். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.